ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம மசாலா வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு நான் கடலைப்பருப்பு 150 கிராம் எடுத்திருக்கேன். 150 கிராம் கடலைப்பருப்பை வந்து 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியெலாம் வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி அதுவும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 5 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புதினா அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா வந்து விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், எல்லா கடைக்கும் பரவாயில்ல. சால்ட்டு தேவைக்கேற்ப. அவ்வளோதாங்க. இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம மசாலா வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் குறைனா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கடலைப்பருப்பை அள்ளி வச்சுருங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு. அந்த முழு பருப்பை வந்து நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இந்த கடலைப்பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் பருப்பு வந்து குறைன்னு வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பருப்பை மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா குறைன்னு, கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமே அரைக்கணும். எதுவுமே தண்ணி ஊற்றாமே அரைச்சிருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பில் வந்து நம்ம அரைக்காத 2 ஸ்பூன் பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, ஊற வச்ச பருப்பில் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க புதினா, அடுத்தது நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை இலை, அடுத்து 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். சின்ன துண்டு இஞ்சியும் 5 பல் பூண்டையும் வச்சுருக்கோம். இஞ்சியை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. 5 பல் பூண்டை வந்து நசுக்கி போட்டுக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் சோம்பு, அடுத்தது 2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து தேவைக்கு ஏற்ற போல் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பிசைஞ்சு. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். நம்ம வந்து மசாலா வடைக்கு வந்து சில பேர் வந்து பட்டையெல்லாம் கூட போட்டு அரைச்சி போடலாம், ஒரு சின்ன துண்டு பட்டையை. ஆனால் நம்ம வந்து இந்த செய்கிற வடையில் வந்து பட்டையை வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ இந்த மாவை நம்ம கையில் தட்டி போட்டு ஆயிலில் போட்டு வடையை சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம வடையை உருட்டி போடுறதுக்கு மாவை வந்து லெமன் சைஸில் சின்னதாக உருட்டிக்குங்க. உருட்டிட்டு கையிலேயே வந்து வச்சு தட்டிடுங்க. தட்டினீங்கன்னா உங்களுக்கு வடை ஷேப் கிடச்சிரும். இப்போ நம்ம ஆயில் வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஆயிலில் நம்ம தட்டின வடையை சேர்த்துடலாம். அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வடை வந்து ஒரு பக்கம் கலர் மாறினதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் வந்து திருப்பி போட்டுருங்க. இப்போ வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் வந்து நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆகிடுச்சு, மசாலா வடை. இப்போ நம்ம ஆயிலேருந்து வடை வெளியே எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.